சட்டப்பேரவையில் முதலமைச்சர் இபிஎஸ் இடையே காரசாத விவாதம் நடைபெற்றிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். சட்டப்பேரவையில் என்ன நடந்தது? இபிஎஸ் என்னென்ன வாதங்களை முன்வைத்தார்? முதல்வர் என்னென்ன கூறினார்? முழு விவரங்கள். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அப்பொழுது பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டு வரும் பொழுது நீட் தேர்வு தொடர்பான ஒரு கருத்தை அவர் விவாதத்தையே தொடங்கினார். தொடர்ந்து முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் மாறி மாறி தங்களது கருத்துக்களையும் தங்களுடைய வாதங்களையும் சட்டப்பேரவையில் வகுத்து வருகின்றனர். அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை நாங்கள் இங்கு தடை செய்வோம் என்று தெரிவித்தீர்கள். ஆனால் 4 ஆண்டு காலம் ஆகிறது, இதுவரையில் நீட் தேர்வுக்கான அந்த விலக்கு அளிக்கப்படவில்லை என்ற அந்த ஒரு புகாரை கூட சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், நீட் தேர்வு என்பது மத்திய அரசினுடைய தற்பொழுது நீதிமன்றத்தில் உள்ளதால் அது குறித்து நாங்களும் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆகையால் தற்பொழுது இந்த நீட் தேர்வு தொடர்பான முடிவு என்பது நீதிமன்றம் எடுக்க வேண்டும். ஆகையால் வழக்கு நிலுவையில் உள்ளது என்ற அந்த கருத்தை தெரிவித்தார். மீண்டும் குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் மத்திய அரசு தான் இதை நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தும் 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் ஏன் அளித்தீர்கள் என்ற அந்த கருத்தை தெரிவித்ததோடு மட்டும் அந்த கேள்வியை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல், அதாவது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தான் அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான் நீட்டு கொண்டு வருவதற்கான அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். அதற்கு மீண்டும் பதிலளித்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், நீட் தேர்வு தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ளதையே ஜனாதிபதி மாளிகையில் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதை அப்போதைய அதிமுக அரசு மறைத்துவிட்டது, அதை வெளிக்கொண்டு வந்ததே திமுக தான் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர், 2020 தேர்தல் போதும் நீட் விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்ற அந்த ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பி வந்தார். மேலும் தொடர்ந்து அதிமுகவும் சார்பாகவும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் எனதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார். இப்படி இருவரும் மாற்றி மாற்றி இந்த நீட் விவகாரத்தில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் தங்களுடைய தரப்பு வாதங்களை தங்களுடைய கருத்துக்களை தற்பொழுது சட்டப்பேரவையில் தெரிவித்து வருகின்றனர். இந்த நீட் விவகாரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடமாக சட்டப்பேரவையில் கடுமையாக எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையே ஒரு விவாதமாக தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவருடைய கூற்று என்பது, நீட் தேர்வை மத்திய அரசு தான் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க முடியும், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு என்று தெரிந்த போதும் நீங்கள் ஏன் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை கொண்டு வர மாட்டோம் என்று தெரிவித்தீர்கள் என்ற அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். முதலமைச்சர் சொல்லும் பொழுது, நாங்கள் இதற்கான சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறோம், மீண்டும் இது தொடர்பாக மீண்டும் வழக்கு தொடர்ந்துள்ளோம் நீதிமன்றத்தில். ஆகையால் நீதிமன்ற தீர்ப்பினால் தான் தற்பொழுது நீட் அந்த விலக்கு அளிப்பதிலிருந்து மத்திய அரசு விலக்கு அளிக்கவில்லை, மத்திய அரசு தான் விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்களும் வலியுறுத்தி வருகிறோம் என்று முதலமைச்சர் தமது தரப்பு கருத்துக்களையும் நியாயத்தையும் சட்டப்பேரவையில் தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து நீட் என்பது ஒரு விவாதமாக இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது தகவல்களுக்கு நன்றி ராஜா.